சாமிக்கு கல்யாணம் கந்தசஷ்டி முடிஞ்சு செவ்வாய்க்கிழமைக்கு காத்தால அருள்மிகு வேலாயுத சுவாமி வள்ளி தெய்வானைக்கு கல்யாணம் முடிஞ்சு கல்யாண சாப்பாடு சாமி சாப்பாடுனாவே அடாடாடா அவ்வளோ அருமையாக இருக்குமுங்க. கல்யாண சாப்பாடுங்க. சாமி கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க. மணக்க கதம்ப சாம்பாருங்க. கதம்ப சாம்பார் இல்லைங்க, கதம்ப சாம்பார்னா உங்களுக்கு தெரியுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் மணக்கிறதுக்கு பூசணிக்காய்ங்க. பூசணிக்காய் போட்டாலே சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குமுங்க. தக்காளி பழ ரசமுங்க, பொரியல், கூடுதலாக பார்த்தீங்கன்னா தயிர், பாயாசம், பச்சைப்பருப்பு பாயாசம்ங்க. கல்யாண வீட்டில் பச்சைப்பருப்பு பாயாசம் சாப்பிட்டு நாம் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் சாமி தரிசனம் பண்ணி குறிப்பாக சாமி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணி கல்யாண சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பொறுமையாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க, சிவகிரியில் புகழ்பெற்ற பழமையான வேலாயுத சாமி கோயில் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக ஒரு வாரமாக நடந்துட்டு இருந்தது. திங்கக்கிழமைக்கு இரவு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடந்தது. அது முடிஞ்ச இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் வேலாயுத சுவாமி வள்ளி தெய்வானை சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு கந்தசஷ்டி இந்த பக்தர்கள்லாம் இன்னைக்கு வந்து விரதமிட போகிறாங்க. அதுக்கு தான் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. நம்ம சமையல் கூடத்தில் தான் இருக்கிறவங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அறுசுவைங்க. குறிப்பாக இது கல்யாண சாப்பாடுங்க. வேலாயுத சுவாமி வள்ளி தெய்வானை கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோம்ங்க. கல்யாண சாப்பாடுல என்னென்ன மெனுன்னு பார்க்க போறோம்ங்க. நீங்களும் நிறைய பேர் கோயிலுக்கு போகலாம்னு நினைச்சிருப்பீங்க, போக முடியாதவங்களா நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாமளும் கோயிலுக்கு போய் கல்யாண சாப்பாடு, சாமி சாப்பாடு கூட கல்யாண சாப்பாடு, சாமி கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. வாங்க அருமையான ஒரு அறுசுவையை சாப்பிடலாமுங்க. மைசூர் பாங்களா? ஆமா ஆமா, மைசூர் பா. அருமையான கல்யாண சாப்பாட்டுக்கு இனிப்பு மைசூர் பா. சூப்பர். ஸ்வீட் பார்த்தோம்ங்க. அதே மாதிரி போண்டாங்க. அருமையான ஒரு போண்டா. கல்யாண விருந்தில் இனிப்பு காரம் ரொம்ப முக்கியம். அண்ணன் வந்து அழகா வந்து போண்டா வச்சுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு பரிமாறுறாங்க. அடாடாடாடா அவ்வளோ அருமையாக சுட 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 காத்தால கல்யாண சாப்பாடுங்க. பொரியலுங்க, வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் சூப்பர், அருமையாக போச்சு. வச்சுக்கிட்டு வாங்க, வாழைக்காய் பொரியல் வச்சுட்டு வாங்க. என்ன சாம்பார் தம்பி? கதம்பு சாம்பாரா? ஆமாங்க. என்னென்ன காய் இருக்கு பாரு. முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், பூசணிக்காய், கதம்ப சாம்பார் தயார். சூப்பர். தக்காளி பழ ரசம். தக்காளி ரசம், கல்யாண ரசம். கல்யாணம் முடிஞ்சு இப்போது வந்து நம்ம வந்து அன்னதானம் தயாராகிருக்குது. அருமையான கல்யாண ரசம். ஆவி பறக்குது பாரு. அப்பா சாப்பாட்டுக்கு அரிசி ஒரு வகை சாப்பாடு வெந்துருச்சுங்க. இப்போ அரிசி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. கதம்ப சாம்பாருங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு சொன்னீங்க? 5000 பேருக்கு சொன்னீங்க. 5000 பேருக்கு. 5000 பேருக்கு சாப்பிட அப்படியே தயாராகிட்டே இருக்கு. சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. 7 மணி காலையில 7 மணில இருந்து ஆரம்பிச்சிருவோம். சரிங்க. விரதக்கார ஃபர்ஸ்ட் விட்டோனே அடுத்து அப்படியே பப்பே இலையெல்லாம் குட்டிட்டு அப்படியே வரிசையா. சூப்பர் சூப்பருங்க. உங்கள விரதக்காரதுக்கெல்லாம் விரதம் இருக்கிறவங்க எல்லாம் இலையிலங்க. சாப்பாடு ரசம் எல்லாமே தனித்தனியா. அருமை. ரசம் தக்காளி பழ ரசம்ங்க. ஆமா. சூப்பர் சூப்பர். 5000 பேருக்கு. 5000 பேர் சாப்பிடலாம். சூப்பர். பாயாசமா? பாயாசம் எங்கன்னு பாருங்கப்பா. பாயாசம் அங்க இருக்கு. சூப்பர். மணக்கு வாங்க. மணக்க பாயாசம். ஒரே நிமிஷம். பொரியல வாழைக்காய் பொரியல. கிளறி விட்டுலுங்க. ஆமா கிளறி விட்டுலுங்க. அப்படியா? ஒன்று ஓட்டோட போனா போட்டு வாங்க.
பூஜை பண்ணி சாப்பிடுறது. ஆமாம் ஊற்றுங்க. சாம்பார் கதம்ப சாம்பாருங்க மாமா. கதம்ப சாம்பார். வாங்கம்மா. வாங்க. சாம்பார் கொடுங்க. சாம்பார்
வாங்க அப்படியே அள்ளி போடு, டக்கு அள்ளி போடு. இங்க வாமா, முன்னாடி வாமா. வாங்க வாங்க ஒருத்தருக்கு அந்த பக்கம் வாங்க வாங்க. சாப்பிடுங்க தலையும் வாங்க வாங்க வாங்க. அங்க கூட்டம் சாப்பாடு வாங்கிட்டு எட்டல் இருந்துச்சுங்க, இடத்தில் பண்ணாதீங்க. சாப்பாடு இருக்கு அண்ணா, வாங்கண்ணா. பாயாசம் வாங்கண்ணா. சாம்பார் இருக்கும்போது சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த்லி சாப்பிட்டியா? உள்ள போய் சாயங்காலத்து வந்துட்டோம். சாப்பிட்டியா? சரி, ஓகே. ஆமாங்க. பாயசம் பார்க்கலாங்க. பச்சைப்பயிறு பாயசங்களா? சூப்பர். ஆமாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா அண்ணா வாங்கண்ணா. அண்ணா அண்ணா வாங்க வாங்க வாங்க. எடுக்க Thank you.